வணக்கம் பிஆர் மீடியா நேயர்களே, தொடர்ந்து உண்மைகளை மக்கள் பார்வைக்கு வைக்கிற நிலையில ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 2 நாளா வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா ஃபுல்லா, அப்புறம் நியூஸ் மீடியா ஃபுல்லா எல்லா இடத்துலயும் வந்து இந்த விஷயத்த கவர் பண்ணியிருந்தாங்க. அந்த இடத்துல விக்னேஷ் அவர்களும் நேர்ல போயிருந்தாரு. ஸோ நான் பேசுறது வந்து பாத்தீங்கன்னா மாற்றத்திற்கான மக்கள் விரும்பும் மாநாடு. ஸோ இந்த மாநாடு வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி கூட்டி தமிழர்கள் எல்லாருமே ஒருங்கிணைச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாநாடு எப்படி இருந்தது, வெற்றிகரமா நடத்தி முடிச்சிருக்கீங்க. ஸோ இதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பேசலாம். ஃபர்ஸ்ட் போன அனுபவத்தை பத்தி சொல்லுங்க மக்கள். நாம் தமிழர் கட்சியோட மாநாடுக்கு வந்து நான் போயிருந்தேன். ஓகேங்களா, அங்க பாத்தீங்கன்னா மக்கள் கூட்டம் வந்து பார்க்க ஸ்டார்டிங்ல கம்மியா இருக்க மாதிரி தான் இருந்தது. என்ன ஒரு பிரச்சனைனா ரூட் வந்து மாத்தி விட்டாங்க கடைசி டைம்ல. 1 கிலோமீட்டர் போக வேண்டிய பாதியை 13 கிலோமீட்டருக்கு சுத்தி வரதுனால ஒரு 500 பஸ் கிட்ட சுத்தி வரவே லேட் ஆயிடுச்சு. அந்த டிராபிக் கொஞ்சம் அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க ஒரு 2 லட்சம் பேருக்கு சேர் போட்டிருந்தாங்க. ஓகேங்களா, ஆனா கூட்டம் பாத்தீங்கன்னா ஒரு 4 லட்சம் கூட்டம் வந்து கூடியிருக்கும். அந்த அளவுக்கு வந்து மக்கள் வந்து அதிகமா இருந்தாங்க. அது 4 to 5 லட்சம் பேர் வரைக்கும் கூடியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த மாநாடு வந்து பாத்தீங்கன்னா இதோடைய ஒரு நோக்கம், இந்த மாநாட்டுடைய இதை பத்தி நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அந்த நோக்கங்களை நிறைவேற்றியதா, அந்த மாற்றத்தை விரும்பும் மக்கள் யார் யார் எவ்வளவு பேர் வந்துருக்காங்க எல்லாத்தையும் நீங்க நேரில் பார்த்துருப்பீங்க. ஸோ மாற்றத்தை ஏற்படுத்தியதா மாநாடு வந்து இந்த மாநாடு வந்து ஏற்படுத்திருக்கு. எதனால சொல்ல வரேன்னா, கட்சி நிர்வாகிங்க ஓகேங்களா, அவங்கள தவிர்த்து பொதுமக்கள் அவங்கள வந்து நாங்களும் வரோம் எங்களை கூப்பிட்டு போங்கன்ற மாதிரி அங்க இருக்க லோக்கல் நிர்வாகிகளை கேட்டு அவங்களே விரும்பி வந்தாங்க. மற்றபடி மற்ற கட்சியில நடக்கிற மாதிரி இந்த கோட்ரு பிரியாணி அந்த மாதிரி 200 ரூபா கொடுக்குது ஓட்டுக்கு, இந்த மாதிரி போறதுக்கு கொடுக்குது காசு, அந்த மாதிரிலாம் வந்து எதுவும் இந்த கட்சி சார்பாக வந்து கொடுக்கல. ஓகே, எல்லாருமே பத்திரமா கூட்டிட்டு வர இடத்துல உணவு மட்டும். ஆமா, ஒரு பஸ்ஸுக்கும் ஒரு கட்சி நிர்வாகி பொறுப்பெடுத்துட்டு அவங்கள வந்து மேற்பார்வை அதை போட்டு 17 பேர் அவங்க பொறுப்பு, நீங்க கூட்டு வரணுன்ற மாதிரி எல்லாமே பண்ணியிருந்தாங்க. ஓகே, ஸோ கூட்டம் மாபெரும் திரளா மக்கள் வந்து கூடி வந்திருந்தாங்க. அங்கே ஏற்படுத்தப்பட்டிருந்த ஏற்பாடுகள் அந்த கூட்டத்துக்கு சரியா இருந்ததா, தேவையான விஷயங்கள் எல்லாமே பண்ணியிருந்தாங்க பாக்குறீங்களா? கூட்டத்துக்கு வந்து ஏற்பாடு வந்து நான் போய் ஃபுல்லா வந்து விசிட் பண்ணியிருந்தேன். என்னதான் பண்ணியிருக்காங்க மற்ற கட்சிக்கும் இந்த கட்சிக்கும் நம்ம நாம் தமிழர் கட்சிக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு ஒன்னொன்னா நான் போய் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் வந்து தண்ணி. ஓகேங்களா, மற்ற கட்சிக்காரங்க எப்படி தண்ணி கொடுக்குறாங்கன்றது பார்க்கும்போது இவங்க வந்து டேப் வந்து வச்சிருக்காங்க. ஒவ்வொரு பேக்கும் பேப் வச்சிருக்காங்க, ஒரு மாவட்டத்துக்கு ஒரு பே. அந்த பேல வந்து ஒரு டேப் செட் பண்ணிருக்காங்க. டேப்புக்கு ஒரு 2 பேரை போட்டிருக்காங்க. சுற்றுச்சூழல் சார்பா பாசறைன்னு ஒண்ணு இருக்கு, அது சார்பா ஒரு 2 நிர்வாகி அந்த இடத்துல போட்டு, லேடிஸ் ஒருத்தர் ஜென்ஸ் ஒருத்தர் இருக்காங்க. அங்க பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்கோசம் சில்வர் பாத்திரம் இருக்குல்ல நம்ம அந்த பிளாஸ்டிக், அது வந்து ஒரு ட்ரேல வச்சிருக்காங்க. அந்த ட்ரேல தண்ணி பிடிச்சி ஒவ்வொரு ரோவா அவங்களே எடுத்து போய் கொடுக்குறாங்க. தண்ணி தேடி நம்ம போதாவது டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுறாங்க. ஆமா, நம்ம தண்ணி தேடி போத்தவில்ல, தண்ணியே நம்மள தேடி வரும். நம்ம வேணும்னா வாங்கி குடிச்சிட்டு அந்த சில்வர் பாத்திரத்தை அவங்களுக்கு கொடுத்துட்டா திருப்பி அவங்க ஃபில் பண்ணி எடுத்து வந்து கொடுப்பாங்க. நான் இன்னும் பார்த்ததுலேயே புதுவிதமா மற்ற கட்சியில வந்து கம்பேர் பண்ணும்போது 2 விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. என்னன்னா, அது வீடியோ எடுக்க முடியல. என்னன்னா, ஒண்ணு வந்து முஸ்லீம் வந்து தொழுகை பண்ணதுக்கு ஒரு கூடாரம் ஒண்ணு வச்சிருந்தாங்க தனியா, அவங்களுக்குன்னு தனியா வச்சிருந்தாங்க. ஏன்னா இப்ப நோம்பு ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க முஸ்லீம் அவங்க, அதனால அவங்களுக்கு ஒரு கூடாரம் தனியா அவங்க வச்சிருந்தாங்க. அது வந்து பெண்களுக்கோசம் தாய்மார்கள் பாலூட்டு மாறி அப்படின்ற மாதிரி அந்த ரூம் தனியா வச்சிருந்தாங்க. இது 2 வீடியோ கவர் பண்ண முடியல. 4 பக்கமும் 2 செட் பண்ணிட்டு அவங்களுக்கு தனியா வச்சிருந்தாங்க. எமர்ஜென்சியில ஏதாவது தேவையான பட்சத்துல பயன்படுத்திக்கலாம்னு சொல்லி நிர்வாகிகளே பேசியிருந்தாங்க, வீடியோகள்ல கூட வந்து. சோ அந்த வசதிகள் எல்லாமே அதுதான். இப்போ வந்து எமர்ஜென்சின்னு பாத்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் வசதி, புரிதுக்குடை பாசறைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த பாசறை சார்பா வந்து பிளட் டொனேஷன் பண்றவங்க பண்ணிக்கலாம். விருப்பப்பட்டா கட்டாயம் கிடையாது, விருப்பப்பட்டா உங்களுக்கு வேணும்னா நீங்க பண்ணலான்ற மாதிரி அவங்க வந்து பிளட் வந்து கலெக்ட் ஒரு சைடு பண்ணிருந்தாங்க. ஆம்புலன்ஸ் வந்து தயாராகி அந்த இடத்துக்கு எதிரான எமர்ஜென்சி கொண்டு போறது 4 பக்கமும் ஆம்புலன்ஸ் வச்சிருந்தாங்க. ஒரு அவசர தேவை அப்படின்னா ஆம்புலன்ஸ் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது. அதுக்கேற்ற தனியாக வழியும் ஏற்படுத்தி வச்சிருந்தாங்க. ஓகே, ஸோ நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பாடுகளாக பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரு ஹைலைட்டாக இருக்கிறது, எல்லாராலையும் பேசப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான இந்த தமிழ் வரலாற்றில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாருமே வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணுற விதமாக அவங்கள வந்து வெளிக்கொண்டு வர விதமாக வந்து எல்லா பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாரம்பரியத்திலேருந்து இப்போ வரைக்கும் அவங்க சந்திச்ச தலைவர்கள் எல்லாருடைய ஃபோட்டோவும் வச்சு எக்ஸ்பிளனேஷனும் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள் நேரில் பார்க்கும்போது? அது எவ்வளோ ஒரு உற்சாகமான ஒரு விஷயமா இருந்தது? எல்லாரும் எப்படி ரசிச்சாங்களா எல்லா விஷயங்களும்? இது யார், என்ன தலைவர் என்ன செய்தாருன்றத போய் பார்த்தாங்களா? அது நாங்க போய் பார்க்கும்போது ஒவ்வொருத்தரையும் படிக்கிறதுக்கு எங்களுக்கு வந்து டைம் பத்தல. ஏன்னா ஒவ்வொரு தமிழுக்கோசம் உயிர் நேர்த்தவர்கள் இருப்பாங்க. இப்போ தமிழுக்கோசம் பல தமிழ் போராளிகள் இருக்காங்க. அது அந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட போட்டோ அவங்க என்ன பண்ணாங்கன்ற மாதிரி திரைப்பட கலைஞர்கள் முதற்கொண்டு அப்ப இருந்த தமிழ் புலவர்கள் வரைக்கும் எல்லாரோடைய போட்டோஸும் மாநாட்டு செட்டில் இருந்தது. ஒண்ணு அவங்க பேரு, அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்ற மாதிரி எல்லாமே இருந்தது. மாவீரர்களுடைய புகைப்படங்கள் இருக்கப்பட்டிருக்கு, முக்கிய ராஜாக்களுடைய புகைப்படங்கள் இருக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அந்த மக்களுடைய ஆர்வம் எப்படி இருந்தது இதெல்லாம் பார்த்துட்டு? ஆமா, எங்களுக்கே வந்து புதுசா இருந்தது. எங்களுக்கு இவங்க யாருன்னே தெரியாது. நம்ம ஒரு இப்பதான் இவங்களாம்
முத்துராமலிங்க தேவரா, இவரு பழனி பாபாவா, அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் பார்க்கும்போது இவங்க தானா, இவங்க இது பண்ணியிருக்காங்களா, இளைஞர்கள் இருக்காங்களா, புதுசாக வர இளைஞர்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. ஃபோட்டோவோட பார்க்கும்போது பழைய மன்னர்களோட ஃபோட்டோவும் இருந்தது, புலவர்களோட ஃபோட்டோவும் இருந்தது, இசை கலைஞர்கள், அதுக்கப்புறம் திரைப்பட கலைஞர்கள், அவங்க எல்லா ஃபோட்டோவும் அது இருந்தது. சிவாஜி கணேசன் ஃபோட்டோ கூட இருக்கு, அது கூட இருந்து நான் பார்த்தேன். இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த மாநாட்டில் ஹைலைட்டடா ரொம்ப பேசப்பட்டது, ரொம்ப செலவும் பண்ணப்பட்டது நாம் தமிழர் கட்சி சார்பாக சொன்னது வந்து பாத்தீங்கன்னா கொடிகள். ஸோ முக்கியமா ஒரு 3 கொடியை வந்து பாத்தீங்கன்னா அவங்க பிரகடனப்படுத்துற விதம், அதை வந்து வெளிக்கொண்டு வர விதமா தான் அவங்க பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த 3 கொடிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பார்வை என்ன? அந்த கொடிகள் அங்க பொட்டல் வீசி பார்க்கும்போது நீங்க என்ன ஃபீல் பண்ணுங்க? 3 கோடி என்ட்ரன்ஸ் நாங்க சொன்னல, 1 கிலோமீட்டர் சுத்தி உள்ள விடும் போது அந்த இருபுறம் பாத்தீங்கன்னா பார்க்கறதுக்கு அவ்வளவு அருமையா இருந்தது. கொடிகள் வந்து அதிகமா உயர நல்லா பறக்கிட்டு இருந்தாங்க. 3 கொடி, ஒன்று வந்து நாம் தமிழர் கட்சியோட கொடி, இன்னொன்று வந்து தமிழ்நாட்டு கொடி, இன்னொன்று வந்து விவசாய சின்னத்தை வந்து கொடியாவே 3 கொடியும் வந்து போட்டுட்டு, அதெல்லாம் மாநாட்டு திடல் சுத்தியும் அந்த 3 கலர் கொடி வந்து உங்களுக்கு பார்க்கறதே ஒரு நல்லா இருந்தது, பிரமிப்பா இருந்தது பார்க்கறதுக்கு. ஓகே, ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயமா அந்த கொடியை வந்து பாத்தீங்கன்னா மாநாட்டு எல்லாருமே புதுசா இருந்தது ஒரு பார்க்கறதுக்கு. ஓகே, ஸோ எல்லாரோட எதிர்பார்ப்பையும் வந்து எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, வேற யாராவது நிகழ்ச்சி ஆரம்பிச்சு கொஞ்சம் பேசுவாங்க, பேசினதுக்கு அப்புறம் சீமான் அவர்களை பேச சொல்லுவாங்க அப்படின்னா. ஸோ இந்த மாநாட்டில் சீமான் அவர்களே முழுமையா ஸ்டேஜ் எடுத்து அவரே முழுசா பேசியிருந்தாரு, எல்லா விஷயங்களையும் எடுத்து பேசி A to Z எல்லாத்தையுமே பேசியிருந்தாரு. ஒரு நீண்ட உரை, ஒரு 1 மணி நேரம் 40 நிமிஷத்துக்கு மேல அவர் பேசின விஷயங்கள், அதுக்கப்புறம் வேட்பாளர்கள் அறிவிப்பு பண்ணது எல்லாமே. ஸோ இதை எப்படி பாக்குறீங்க? அவருடைய இந்த கொள்கைகள், அவர் வந்து சொல்ல வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையுமே கன்வே பண்ணியிருந்தாரு. இந்த ஸ்பீச் எப்படி பாக்குறீங்க? ஸ்பீச் வந்து அங்க உட்காந்து பார்க்கும்போது எல்லாமே வந்து மக்கள் வந்து இப்போ வேற ஒரு தலைவர் பேசுறாருன்னும் போது எழுந்து போறது நம்ம ஆனா அங்க போகும்போது எல்லா மக்களும் வந்து அவரே தான் பார்த்துருந்தாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்பீச் இருந்து நிறுத்தாம ஒரு ஈர்ப்பா பேசுற மாதிரி இருந்தது என்னுடைய இதுவே. அதுக்கப்புறம் 234 தொகுதி வேட்பாளர்களை ஒரே மேடையில பாக்குறதுக்கு, ஏன்னா எந்த கட்சியுமே அதை பண்ண மாட்டாங்க. எங்க தமிழ்நாட்டுல அவர் என்னதான் பெரிய கட்சி, ஏடிஎம்கே டிஎம்கே என்ன கட்சி இருந்தாலும் இவங்க வந்து என்டிக்கு ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த மாநாட்டில் பார்க்கும்போது பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. அதே மாதிரி ஒவ்வொருத்தரோட பேரு எந்த தொகுதியில நிக்கிறாங்கன்ற முதற்கொண்டு அவரே சொன்னாரு, அவரே சொல்லி ஒவ்வொருத்தரும் அறிமுகப்படுத்தி வச்சாரு. அதுவும் நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. ஏன்னா ஒரு இப்போ திருவள்ளூர்ல இந்த தொகுதினும் போது அந்த மக்கள் இருப்பாங்க, அவங்க கத்துறது, இந்த இன்னொரு தொகுதி பேர் சொல்லும் போது அந்த மக்கள் கத்துறது, அதை பார்க்கும்போது ஒரு நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. இப்போ ஏடிஎம்கே இருக்கட்டும், டிஎம்கே இருக்கட்டும், அவங்களுக்கு மாற்றாக தமிழ் தேசியம் வந்து எடுத்துட்டு வர்றாரு, முழுமையா வந்து எடுத்துட்டு வர்றாரு. அவர் என்ன சொல்ற வர்றாருன்னா, ஓட்டுக்கும் நோட்டுக்கும் எதுக்குமே காசு கொடுக்காம இவ்வளவு மக்கள் வந்திருக்கீங்க அதுன்ற மாதிரி வந்து சொல்ல வர்றாரு அவரு. சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, திராவிட அரசியல் அதுக்கு மாற்றா வந்து தமிழ் தேசியத்தை வந்து எப்பவுமே முன்னெடுத்துட்டு வர்றாரு சீமான் அவர்கள். அந்த வகையில அந்த கூட்டத்துல வந்து தமிழ் தேசியத்தை பத்தி பேசியிருந்தாங்க. அந்த மாதிரி நம்ம தலைவர்கள், அரசியல் தலைவர்கள், உங்களுக்கு வந்து பெரியார், டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாம் நீங்க சொல்றீங்க, பெரியார் திராவிட நாயகம் சொல்றீங்கல்ல, அதுக்கு மாற்றா இப்ப பாருங்க இந்த கூட்டத்துல எவ்வளவு பெரியார்கள் இருக்காங்கன்றத பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் திராவிடம் ஒரு சோறு, அதுக்கப்புறம் தமிழ் தேசியம் ஒரு சோறு, ஆனா 2 சோறையும் கலந்த மாதிரி ஒரு சோறு ஒன்று வந்துருக்குதுன்னு சொல்லி புதுசா வந்த ஒரு கட்சியை வந்து விமர்சித்திருந்தாரு. அந்த மாதிரி எல்லாமே வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 234 வேட்பாளர்கள் அந்த மேடையில ஒரே மேடையில உட்காந்து அவங்கள ஒவ்வொருத்தரும் என்னென்ன படிச்சிருக்காங்க, அதே மாதிரி இளைஞர்களுக்கு தான் வந்து அதிகமா வந்து இந்த வாட்டி சீட் வந்து கொடுத்துருக்கணும் வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில பாட்டு பாடினாரு, ஊழலுக்கு எதிராகவும் ஓட்டுக்கு காசு வாங்கக்கூடாதுன்ற மாதிரி ஒரு 5 நிமிஷம் பாடினாரு பாட்டு. அது மக்கள் நல்லா விரும்பி வந்து கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து அந்த பொதுக்கூட்டம் வந்துருந்தது. ஓகே, ஸோ முக்கியமா நம்ம வந்து இந்த வேட்பாளர்களை பத்தி பேசி ஆகணும். நிறைய இளைஞர்கள், சரிசமமா பெண்கள், ஒரு முக்கியமான ஹைலைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திருநங்கை வேட்பாளரையும் நிப்பாட்டியிருந்தாங்க. ஸோ எல்லாருமே நல்ல படித்த பட்டதாரிகள் தான். இந்த வேட்பாளர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹைலைட்டடா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பேருக்கு வந்து மக்களுடைய அந்த ஆதரவு அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயமா. அதுல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு 2-3 பேரை பத்தி மட்டும் இன்னைக்கு பேசுவோம். ஸோ அதுல ரொம்ப ஹைலைட்டடா எல்லாருமே ரொம்ப உற்சாகப்பட்டது வந்து பாத்தீங்கன்னா, மக்கள் திரள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆதரிச்சு எல்லாருமே சந்தோஷப்பட்டது வந்து பாத்தீங்கன்னா வீரப்பனுடைய மகள் வித்யா வீரப்பன் அவர்கள் வந்து நிப்பாட்டியிருந்தாரு. ஸோ அதுக்கு வந்து மக்களுடைய எழுச்சி ரொம்ப அதிகமா இருந்தது. ஸோ அது எப்படி பாக்குறீங்க? எப்படிப்பட்ட வேட்பாளர் அவங்க? வித்யா வீரப்பன் வந்து ஆல்ரெடி எம்பியாவும் நின்றுருக்காங்க. இப்போ வந்து எம்எல்ஏ மேட்டூர்ல வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மேட்டூர்ல இருந்தும் போது அவங்க வீரப்பன் அவங்களோட மகளா இருந்தனால ஆல்ரெடி அங்க வந்து பரிச்சயமான முகம், ஓகேங்களா, வேட்பாளர் ஆல்ரெடி இருந்ததுனால பரிச்சயமான முகம் இருந்தனால அங்க மக்களோட ஆதரவு வந்து அவங்களுக்கு இருக்கு ஓரளவுக்கு. அங்க அந்த பொதுக்கூட்டத்துல வந்து அவங்களை அறிவிக்கும் போது கொஞ்சம் ஆர்ப்பரிப்பும் மக்களோட கைத்தட்டல் அந்த சத்தம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது அந்த இடத்துல.
அதுல இன்னொரு முக்கியமான வேட்பாளர் வந்து பாத்தீங்கன்னா இடும்பாவனம் கார்த்திக் அவர்கள். ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சோஷியல் மீடியால பேசுறது, யூடியூப் வீடியோல பேசுறது எல்லாமே பண்ணிட்டு இருந்தாரு. அவரும் வந்து பாத்தீங்கன்னா சொல்லும் போதும் மக்கள் ஒரு சந்தோஷத்தை வெளிப்படுத்தினாங்க. ஸோ அவர் மட்டும் இல்லாம இன்னொருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா கார்த்திகான்னு சொல்லி ஒரு வேட்பாளர். ஸோ இவங்கெல்லாம் அடுத்தடுத்து இவங்கெல்லாம் சொல்லும் போது இன்னும் சந்தோஷப்பட்டாங்க. இதெல்லாம் எப்படி பாருங்க? இப்போ வேதாரண்ய சட்டமன்ற தொகுதியில வந்து இடும்பாவனம் கார்த்திக் அவர் வந்து அவங்களுக்கு சீட் கொடுத்துருக்காங்க நாம் தமிழ் கட்சி சார்பா. அவர் வந்து ஆல்ரெடி தமிழ் பேச்சாளராகவும் இருக்காரு, கொள்கை பரப்பு செயலாளராகவும் இருக்காரு. வேதாரண்யம் நம்ம வந்து அந்த தொகுதிக்கு அவர் பரிச்சயமான நம்ம தான். அது இல்லாம சோசியல் மீடியாலும் சரி, நம்ம ஊடகத்திலும் சரி, கார்த்திக் யாருங்கிறது தெரியும். அவர் அறிவிக்கும் போதும் மக்களோட சத்தமும் சரி, அந்த விசில் ஆர்ப்பாரிப்பு எல்லாமே கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. அடுத்தது வந்து கார்த்திகாவும் வந்து பேச்சாளராக இருக்காங்க, இளைஞர் பாசனை செயலாளராகவும் இருக்காங்க. அவங்க பரிச்சயமான ஒரு முகம், அவங்களும் ஒரு பேச்சாளர் தான். அவங்க தொகுதியில வந்து நிறைய பண்ணியிருக்காங்க. அவங்க தொகுதியில பரிச்சயமான முகம். இந்த வாட்டி வந்து அவங்களுக்கு ஒரு சீட் வந்து அலாட் பண்ணிருக்காங்க அவங்க தொகுதியில. அந்த வகையில பார்க்கும்போது அவங்க தொகுதி மக்களே அங்க இருக்க பொதுமக்களும் சரி தெரியுது யாருன்னு சொல்லிட்டு அதே மாதிரி கூட்டத்திலேயே நல்ல ஆர்ப்பாரிப்பு இருந்தது அவங்களுக்கு. ஸோ எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் ஆயிருக்காரு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ சாட்டை வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பேசிட்டே இருந்தாரு. ஆனால் அவர் எந்த தொகுதியிலுமே நிற்கல. சாட்டை தர்மன் வந்து எந்த தொகுதியிலுமே நிற்கலன்றது வந்து எல்லாரும் என்ன நிற்கல அப்படின்றத ஒரு கேள்வியாக எழுப்புனாங்க. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? ஏன் அவர் நிப்பாட்டப்படல, ஏன் அவருக்கு சீட்டு கொடுக்கப்படல? இப்போ சாட்டை என்னும் போது அவர் தலைமை பேச்சாளராக இருக்காரு, கொள்கை பரப்பு செயலாளராகவும் இருக்காரு. அவர் இப்போ சீமான் அவர் தலைமை அவர் என்ன சொல்லுதோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க சீட் அவங்களுக்கு ஒதுக்குவாங்க. இதுக்கு முன்னாடி வந்து சாட்டை அவருக்கு துறைமுறைக்கு வந்து சீட்டு இந்த இடம் தான் அப்படின்ற மாதிரி எந்த இடத்துலயும் வந்து அறிவிக்கல. இப்போ கடைசியிலையும் அறிவிப்பாங்க நாங்க எதிர்பார்த்தோம். ஆனா இப்போ எங்களை கடைசியிலையும் அறிவிக்கல. ஏன்னா அவர் தான் வந்து மொத்த தொகுதிக்கும் வந்து கொள்கை பரப்பு செயலாளராக இருக்காரு. அவர் தான் ஒரு இடத்துலயும் போயிட்டு கேம்பெயின் பண்ணணும். அதனால அவர் கூட வந்து சீட் கொடுக்காம இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் ஒரு வேளை எம்பியில கொடுக்கறது கூட வாய்ப்பு இருக்கு அதிகமா இருக்கிற மாதிரி நான் வந்து நினைக்கிறேன். ஓகே, ஒரு முக்கிய பேச்சாளர் போது இப்போ எல்லா தொகுதியும் அவரும் கவர் பண்ணாரு. ஆமா ஆமா. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய தொகுதியை சொல்லும்போது மக்கள் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவர் எல்லா தொகுதியும் சொல்லிட்டு கடைசியாக தான் அவர் அறிவிச்சாரு. ஸோ அவர் நிற்க போகும் தொகுதி, அதில் அவருக்கான வெற்றி வாய்ப்பாக இருப்பாங்க. காரைக்குடி தொகுதி வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு, அதில் வந்து வேட்பாளர் அவர் களமிறங்கிறதா சொல்லியிருக்காரு. அங்கே வேலுநாச்சியார் அந்த இருக்காங்க, அவங்க வழி வந்து நம்ம தமிழ் பேர்லாம் சொல்லிட்டு நான் வந்து அந்த இடத்துல களம் காண போறேன் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காரு. அப்போ சொல்லும் போது இருக்கிற மக்களோட, ஏன்னா கடைசியாக தான் சொல்லியிருந்தாரு, அந்த மக்களோட கூட்டம், விசில், அந்த சவுண்டு, ஆர்ப்பரிப்பு வந்து இருக்கிறதுல அதுதான் அதிகமாகவே இருந்ததா நான் பார்த்தேன். பார்த்ததுக்கு அப்புறம் சொன்னார் இந்த மாதிரி நிற்கிற மாதிரி. அவங்க வீட்டுல இருந்து அவங்க அம்மா அவங்க மனைவில வந்து முன்னாடி இருந்து அதெல்லாம் பார்த்து அவங்களும் கொஞ்சம் ரசிச்சுட்டு இருந்தாங்க அவர் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு. ஓகே, ஸோ அவருடைய வெற்றி வாய்ப்புன்றது எப்படி பாக்குறீங்க? அந்த தொகுதியில அவருக்கு களம் எப்படி இருக்கும்? அவருடைய இப்ப வெற்றி வாய்ப்புன்னும் போது ஆப்போசிட்ல யார் நிற்கிறாங்கன்ற தான் நம்ம வந்து வெற்றி வாய்ப்பு வந்து பேச முடியும். இப்போ ஏடிஎம்கே இருக்காங்க, டிஎம்கே இருக்காங்க, இப்போ புதுசா டிவிகே இருக்காங்க. இப்போ 3 பேரும் இப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணணும் ஆப்போசிட்ல யார் நிற்க வைக்கிறாங்க. இது சிஎம் கேண்டிடேட்ன்றது வந்து ஸ்டார் நட்சத்திர வேட்பாளர் தொகுதி ஆயிடுச்சு. இப்போ அதுக்கேற்ற மாதிரி இப்போ நாங்க ஃபர்ஸ்ட் அறிவிச்சிட்டோம், நாம் தமிழ் கட்சி சார்பா எல்லாம் 23 தொகுதியும் அறிவிச்சாச்சு. இப்போ ஆப்போசிட்ல யார் வந்து பார்த்து இவங்க என்ன போடுவாங்கன்றதை பொறுத்து தான் வேட்பாளரோட வெற்றி வாய்ப்பு நம்மளுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ நல்லபடியா அந்த மாநாடு எல்லாம் முடிச்ச பிறகு திரும்பி வரும்போது எப்படி இருந்தது? அதே மாதிரி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் அவங்கவுங்க இருந்த இடங்கள்ல சேர்கள் அடுக்கி வைக்கிறது, கிளீன் பண்றது, இது எல்லாமே பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் வீடியோவும் நீங்க எடுத்துதான் சொன்னீங்க. ஸோ அந்த முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுடைய செயல்பாடு எப்படி இருந்தது? நான் அதுதான் ஆரம்பத்தில் இவ்வளவு நல்லா இருக்காங்க, டீசெண்டா எல்லாமே போதே. முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க, மற்ற கட்சி மாதிரி மேலே ஏறுறாங்களா கொடி கம்பத்து மேல, இல்ல வந்து எல்லா பைப்லையும் கிரீஸ் ஏன்னா தடவை இருக்கா, இல்ல முன்கம்பி ஏன்னா கட்டிக்குதா, அப்படி எல்லாமே நான் ஃபுல்லா வந்து வீடியோ எடுத்து தான் வச்சிருக்கேன். அந்த மாதிரி வந்து யாருமே இல்லை பிரதர். ஒருத்தர் மேல ஏறல, ஓகேங்களா, ஒருத்தர் மயங்கி விழல. அவங்களுக்கு வேண்டியது அவங்களை தேடியே வந்தது, ஓகேங்களா. அதே மாதிரி சேர் சொன்ன மாதிரி நாற்காலி அவங்களே எடுத்து போட்டுருந்தாங்களே, கடைசி அவங்களே எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டு கீழே இருக்கிற குப்பையை வந்து அவங்களே க்ளீன் பண்ணி டஸ்ட்பின்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியில வந்தாங்க. அது எல்லாமே நான் வீடியோவும் எடுத்திருக்கேன், நான் நேரடியா பார்த்து. மற்ற கட்சி மாதிரி இல்லாம இவங்க வந்து ஒரு டீசெண்டான அரசியல வந்து நான் அங்க பாக்குறது. ஓகே, ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி ரீசன்ஸாக அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜாமர் வச்சிருக்காங்க. ஸோ நெட்ஒர்க் இல்லாமல் அந்த மாதிரி ஒரு சில சிக்கல்கள் ஏற்படுது. உங்களுக்கு பர்சனலாக இப்போ நம்மளோட கம்யூனிகேட் பண்ணுறது அது எல்லாத்துக்குமே. ஸோ இது எப்படி இருந்தது? ஸோ ஒரு பெரிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவால் அது ஈஸியாக கவர் பண்ண முடியாது, நான் அவங்கள்ட்ட தனி இது இருக்கும். பட் நம்மள மாதிரி சின்ன சின்ன ஊடகங்கள் இதை கவர் பண்ண ஆசைப்படும் போது இந்த ஜாமர்லாம் வைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, அதாவது அது வந்து சேஃப்டிக்காக வைக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். ஆனால் நடைமுறை சிக்கல் என்னென்ன இருந்தது செயல்பாடுகள்ல? நீங்கள் சொல்றது ஓகே, ஆனால் நடைமுறைன்னும் போது பெரிய மீடியாவுக்கு எல்லாமே கிடைக்கும், நெட்டு எல்லாமே அவங்க சைடில் வந்து மோடம் எல்லாம் செட் பண்ணி அவங்க எடுத்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு போயிடுவாங்க. பொதுமக்கள் அது கட்சி நிர்வாகிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. என்ன விஷயம்னா அங்கே ஜாமர் இருக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் யாருக்குமே தெரியல, எனக்கும் தான் தெரியல. எனக்கு போனதுக்கு அப்புறம் எல்லா ஃபோனுமே டவர் சுத்தமாக இல்லை. வேன் எங்கே போய் நிறுத்தினாங்கன்றது யாருக்கும் தெரியல.
ஃபர்ஸ்ட் லொகேஷன் லொகேஷனும் நம்ம ஷேர் பண்ணிக்க முடியல, ஃபோன் பண்ணாலும் போல. அதுல வந்து அங்க கட்சி ஆளுங்களும் பொதுமக்களும் கொஞ்சம் அவஸ்தைப்பட்டாங்க. ஆனா கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏன்னா ஸ்டேஜ் பக்கத்துலயே தான் வந்து பார்க்கிங். ஏன்னா கொஞ்சம் தேடி அலையிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. மற்றபடி அதனால வேற எந்த பாதிப்பும் நம்மளுக்கு இல்லை பிரதர். ஓகே, ஸோ ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ மேலும் மக்கள் அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணட்டும். அவங்களும் மாநாடு லைவ் ஸ்ட்ரீமில் பார்த்துருப்பாங்க, பல ஊடகங்கள் கவர் பண்ணியிருந்தது. ஸோ இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு ரொம்ப நன்றி. நன்றி திரு விக்னேஷ். நன்றி நேயர்களே.